கடகம் ராசி அன்பர்களே, பிறக்கவிருக்கும் இந்த பௌர்ணமி தினம் உங்களுக்கு எப்படிப்பட்டதாக அமைய போகுது? பௌர்ணமி தினத்தில் என்ன விஷயம் செஞ்சால் நன்மைகளை பெற முடியும்? வரவிருக்கக்கூடிய தடைகளை விளக்க நீங்கள் பௌர்ணமி தினத்தில் என்ன செய்யணும்? இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த கடகராசி அன்பர்கள் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெற்று நலமுடன் வாங்க உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் வழிபாட தொடர்ந்து செய்யுங்க. சந்திர பகவானின் அருள் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் சிவபெருமான வழிபட்ட சந்திர பகவானின் அருளும் சிவபெருமானின் பரிபூரண ஒரு அருளும் உங்களுக்கு உண்டாகும். கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பிரார்த்தனை செய்யுங்க. நீங்கள் நினச்ச விஷயம் நல்லபடியாக நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக சிவபெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். சிவனின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழக்கூடிய யோகத்தை பெறுவீங்க. இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவுமே ஒரு சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி. அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் வருது. இந்த பௌர்ணமி திருநாளில் நீங்கள் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் சென்றால் நன்மைகளையும் நல்ல ஒரு வாழ்க்கை முன்னேற்றத்தையும் பெற முடியும். சிவபெருமான வணங்குவதன் மூலம் நன்மைகளை நீங்கள் பெறலாம். இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக கடகராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெறவும் சிவபெருமானின் பரிபூரண அருளையும் பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய பௌர்ணமி இந்த பௌர்ணமி. இப்படி செஞ்சால் வரவிருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் உண்டாகும். மேலும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கணிச்சிக்கணும், எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, அந்த கிரகநிலை மாற்றங்கள் மூலம் வரக்கூடிய தாக்கங்கள் என்ன, உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன, இது பற்றியுமே நாம் இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம். கடகராசி அன்பர்கள், நீங்கள் பயன்பெறும் வகையில் இந்த பதிவு அமையும். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல இந்த மாதம் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, அந்த கிரகநிலை மாற்றங்கள் எப்படி நிகழப்போகுது, இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். கடகம் ராசி சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்டது. இந்த ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோருக்குமே எல்லா விதத்துலையுமே நன்மையை செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க. சின்னவங்க பெரியவங்க ஏழை பணக்காரன் இந்த ஒரு வித்தியாசம் எந்த ஒரு விஷயத்துலையுமே காட்ட மாட்டீங்க. அன்பாக இருந்தாலும் பண்பாக இருந்தாலும் எல்லோருக்குமே சமமாக உங்களுடைய அன்பு இருக்கும். எல்லா விதத்துலையுமே முன்னேறணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா யார் சொன்னாலும் எப்பேற்பட்டவங்க சொன்னாலும் முன் வச்ச கால பின் வைக்கவே மாட்டீங்க. இப்படி ஒரு இயல்பு கடகராசி அன்பர்கள்கிட்ட இயல்பாகவே இருக்கும். ஆனாலும் கோபம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சந்திரன் ராசி அதிபதி, ரொம்பவுமே குளிர்ச்சியான கிரகம். ஆனாலும் உங்களுக்கு கோபம் வர காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் நீதி நேர்மைக்கு உட்பட்டவங்களாக இருப்பீங்க. அதை மீறி நடக்கிறத பார்த்தா உங்களுக்கு கட்டாயம் கோபம் வரதான் செய்யும். கோபத்தை பெரும்பாலும் குறைச்சிக்கோங்க. இந்த கோபத்தால் நிறைய விஷயத்தில் பல பின்னடைவுமே கடகராசி அன்பர்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. நீதிக்கு உறுதுணையாகவும் அநியாயத்துக்கு எதிராகவும் செயல்படக்கூடியவங்க கடகராசி அன்பர்கள் நீங்கள். உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பெற கொஞ்சம் நிதானத்தையும் அனுசரணையாகவும் விட்டு கொடுத்து செஞ்சாலும் நன்மைகளை பெற முடியும். நண்டு போன்ற அமைப்பில் முற்று சிதறலாக ஒளிரக்கூடிய நட்சத்திர கூட்டமைப்பு தான் கடகராசியாக பார்க்கப்படுது. 12 ராசிகளையுமே அதிக அளவு ஈர்ப்பும் வசீகரிக்கக்கூடிய சக்தியும் பெற்றவங்க கடகராசி அன்பர்கள் நீங்கள் தான். நீங்கள் எந்த ஒரு துறையில் இருந்தாலுமே சரி, அங்கே உங்களோட அதிகாரத்தையும் ஆளுமையும் நிலைநிறுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களுடைய அன்பான பேச்சாலும் நிர்வாக திறனாலும் எல்லோரையுமே உங்களுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க. உங்களுக்கு மேலான அதிகாரத்தில் இருக்கிறவங்களுமே உங்களோட செயல்களால் வலுவிழக்க செய்வீங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் மனோகாரகன். ஒருவரின் மனதை சந்திரன் தான் நிர்ணயிக்கக்கூடிய கிரகமாக இருக்குது. அப்படிப்பட்ட சந்திரன் உங்களோட ராசி அதிபதியாக இருக்கிறதுனால கடகராசி அன்பர்கள் ஜோதிட சாஸ்திரம் நல்லா தெரிஞ்சவங்களா இருப்பீங்க. வெகு விரைவில் மற்றவங்களோட மனதில் இடம் பிடிக்கக்கூடிய இயல்பு கொண்டவங்க தான் நீங்கள் எடுத்த வேலையை முடிக்காமல் விட மாட்டீங்க. உங்கள் 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறாரு. அதிநவீனமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயல்பிலேயே இருக்கும். 6ஆம் இடம் நோய் கடன் எதிர் ஸ்தானத்துக்கு உரியது. இந்த ஸ்தானத்துக்கு உரியவர் குரு பகவான். பெரும்பாலும் நீங்கள் பொது காரியங்களையும் ஏழை எளியவங்களுக்கும் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. இதன் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு சேரும். இது உங்களுக்கு பரிகாரமான ஒரு யோகத்தையுமே அளிக்கும். எல்லோருக்குமே உதவக்கூடிய ஒரு தன்மை சிறப்பான யோகத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அசையா சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் மனைவி அல்லது பிள்ளைகளோட பேரில் இருக்கிறது நல்லது.
உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றி குறிப்பிட்ட 7ஆம் இடத்திற்கு அதிபதி சனி பகவான். திருமண வாழ்க்கை சுவாரஸ்யமான திருப்பங்கள் நிறைந்துதான் இருக்கும். உங்களுடைய 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்துக்குமே சனி பகவான் தான் அதிபதியாக இருக்கிறாரு. அதனால் எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே அதை தீர்க்கக்கூடிய ஆற்றல் தீர்க்காயுள் உங்களுக்கு இருக்கும். இப்படிப்பட்ட சிறப்பான அம்சங்கள் கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, கிரகநிலை மாற்றங்கள் எப்படி நிகழப்போகுது, இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன, இது பற்றின முழுமையான விஷயத்தையும் வாங்க நாம் இப்போ பார்க்கலாம். கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் சுக்கிரன் இருக்காரு. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியனும் புதனும் கேதுவும் ஒன்றிணைந்து இருக்காங்க. தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாயும், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனும், அஷ்டமஸ்தானத்தில் சனி வக்கரத்தோடு ராகு பகவானோடு இணைஞ்சிருக்காரு. அயன சைன போகஸ்தானத்தில் குரு பகவான் வலம் வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது 11ஆம் தேதி அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து புதன் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சு போகிறாரு. 14ஆம் தேதி அன்னைக்கு தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து செவ்வாய் சுகஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சு போகிறாரு. 15ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசியிலிருந்து சுக்கிரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கும், 16ஆம் தேதி அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து சூரியன் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கும் மாற்றம் அடைஞ்சு போகிறாரு. 29ஆம் தேதி அன்னைக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் சுகஸ்தானத்திற்கு மாற்றம் அடைய போகிறாரு. இந்த ஒரு கிரக நிலைகளும் கிரகநிலை மாற்றங்களும் இந்த மாதம் ஏற்படுத்தக்கூடிய பலன்கள். அடுத்தவங்க செய்யக்கூடிய இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் உடையவங்க தான் கடகராசி அன்பர்கள். நீங்கள் இந்த மாதம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையுமே எப்படியுமே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல், தன்னம்பிக்கை, தைரியம் உங்களுக்கு வரும். சுப செலவுகளுமே ஏற்படும். வேலை காரணமாக நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் தங்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். திட்டமிடுறதுல பின்னடைவு வரலாம், கவனமாக இருங்க. பணவரவு எதிர்பார்த்தபடி நல்லபடியாக இருக்கும். பெரியவங்களோட நேசம், அன்பு கிடைக்கும். வாகன யோகம் இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாக்கு வன்மையால் சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகளுமே இந்த மாதம் வசூலாகிடும். புதிய வாடிக்கையாளர்கள் நிறைய கிடைப்பாங்க. நிறைய சலுகைகளை நீங்கள் அறிமுகம் செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் உத்தியோகத்தில் வரும். உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் திடீர்னு வரும். உத்தியோகஸ்தர்கள் உங்களுடைய புத்தி சாதுரியத்தால் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிச்சு காட்டுவீங்க. இதன் மூலம் பல நன்மைகள் வந்து சேரும். குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த குழப்பம் தீரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும். உங்களுடைய பிள்ளைகள் உங்களோட சொல்படி கேட்டு நடக்கிறது மனதிற்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைய போறீங்க. பெண்களுக்கு காரியங்களில் இருந்த பின்னடைவு நீங்கும். எதிர்பார்த்த பண வரவு இருக்கும். அரசியல்வாதிகள் கட்சி ரகசியங்களை யார்கிட்டையும் எந்த ஒரு நபர்கிட்டையும் சொல்லாதீங்க. தொகுதியில் மதிப்பு அதிகரிக்கும். கோஷ்டி பூசலையுமே தாண்டி சாதனை படைக்க போறீங்க. கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் யதார்த்தமான படைப்புகளால் எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்க போறீங்க. வேற்றுமொழி வாய்ப்புகளால் புகழ் வந்து சேரும். சம்பள பாக்கி கைவரும். மாணவர்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். கல்வியில் இருந்து வந்த தொய்வு நிலை இப்பொழுது மாறும். உங்களுடைய ஆசிரியர், பெற்றோர் உங்களுக்கு ஆதரவாக பக்கபலமாக இருப்பாங்க. புனர்பூசம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் உடல் சோர்வு ஏற்படலாம். பூர்வீக சொத்து மூலம் வருமானம் வருவது கொஞ்சம் தாமதப்படும். திருமணம் தொடர்பான முயற்சிகளில் வேணால் சாதகமான நிலை உங்களுக்கு இந்த மாதம் உண்டாக போகுது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடை ஏற்பட்டு நீங்கும். கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சால் நன்மைகளை நீங்கள் அடைய முடியும். பணவரத்து அதிகரிக்கும். எதிர்பார்த்த பண உதவி வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வதால் நன்மையை பெறலாம். அதன் பிறகு பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் அலுவலகம் தொடர்பான பணிகள் கொஞ்சம் தாமதப்படும். எந்த ஒரு விஷயத்திலுமே கவனம் செலுத்தினால் நன்மைகளை நீங்கள் பெறலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து சாதாரணமாக பேசி பழகிறது நல்லது. உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். நண்பர்கள், உறவினர்கள் வருகை இருக்கும். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்ட போகிறீங்க. அவங்களோட வளர்ச்சிக்காக ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி வெற்றி வாய்ப்பாக இருக்கும். அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் வீண் வாக்குவாதங்கள் அதை மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. கடும் முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்கும். இருந்தாலும் சின்ன சின்ன விஷயத்தில் செலவு கொஞ்சம் அதிகரிக்கும். சாதகமான சூழ்நிலை எல்லா விஷயத்திலுமே வரணும்னு நினச்சிங்கன்னா எல்லா விஷயத்திலுமே கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெறலாம். என்ன கடகராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.
நீங்கள் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் கடகராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.